ஹாய், நான் விஜயா, உங்கள் ரீக்கி டீச்சர். இன்றைக்கி நம்ம சக்ராஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதோட ஆக்டிவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்பின் சக்தி மையங்களை தான் நம்ம சக்ராஸ்ன்னு சொல்கிறோம். இதை பவர் ஸ்டேஷன்னு சொல்லலாம். நம்மளுடைய உடல், மனம் மற்றும் உணர்ச்சிகளோட இந்த சக்ராஸ் சம்மந்தப்பட்டது. நம்ம உடம்புல மொத்தம் 114 சக்கரங்கள் இருக்குது. இதில் 7 சக்ராஸ் தான் மேஜர் சக்ராஸாக நம்ம பார்க்குறோம். இந்த 7 சக்ராஸ் என்னென்னா ரூட் சக்ரா, நேவல் சக்ரா, சோலார் பிளக்ஸஸ் சக்ரா, ஹார்ட் சக்ரா, த்ரோட் சக்ரா, தேர்ட் ஐ சக்ரா அண்ட் கிரவுன் சக்ரா. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது அண்ட் ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது. இந்த சக்ராஸ் ஃபனல் ஷேப்பில் இருக்கும். சக்ராஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரொட்டேட் ஆகி வேலை செஞ்சிட்ருக்கும். இது நம்மளோட எனர்ஜியை எடுக்கிறதும் ரிலீஸ் பண்ணுறதுமா இருக்கும். இந்த சக்ராஸோட ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்காக இல்லைன்னா ஒரு மனுஷனோட லைஃப்பில் அவனுடைய உடல் நலம், மனநலம் மற்றும் பொருளாதார சீர்கேடு ஏற்படும். சக்ராஸை நம்ம பேலன்ஸ்டாகவும் ஆக்டிவேஷனாகவும் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒவ்வொரு சக்ராஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மூலாதார சக்கரம்ன்ற சொல்லப்படுற ரூட் சக்ரா. இந்த ரூட் ரெட் கலர், இது அட்ரினல் கிளாண்டோட சம்மந்தப்பட்டது. இந்த சக்ராஸ் நம்மளுடைய தோல் மற்றும் உடல் சக்தி, போன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்குது. ஒரு மனுஷன் ஸ்மார்ட்டாக இருக்கான், ஸ்டாமினாவோட இருக்கான்னா இந்த சக்ராஸ் அவனுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும் நம்ம எதிர்கொள்றதுக்கு தேவையான மன தைரியத்தையும் வலிமையும் கொடுக்கறது இந்த ரூட் சக்ரா தான். ஒருத்தவங்களுடைய ரூட் சக்ரா நல்லா வேலை செய்யுதுன்னா அவங்களுடைய ஃபுட் அண்ட் ஸ்லீப்புக்கு குறையே இருக்காது. இந்த சக்ராவை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய மந்த்ரா லம். செகண்ட் சக்ராவான சுவாதிஷ்டானம் சொல்கிற நேவல் சக்ராவை பார்ப்போம். இதோட கலர் ஆரஞ்சு கலர். இது நம்மளுடைய தொப்புளுக்கு 3 விரலுக்கு கீழே அமைஞ்சிருக்கு. இந்த சக்ரா இனப்பெருக்க உறுப்போடு சம்மந்தப்பட்டது. இந்த சக்ராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வம் அப்படிங்கிற மந்திரம் சொல்லலாம். இந்த சக்ரா மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த சக்ராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணால் அவங்களுடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும்னு நம்பப்படுது. சோலார் பிளெக்ஸஸ் பார்க்கலாம். இது சோலார் பிளெக்ஸஸ் இல்லை, மணிப்பூரக சக்கரான்னு சொல்கிறாங்க. இந்த மணிப்பூரக சக்கரம் எல்லோ கலரில் இருக்கும். நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது பேன்க்ரியாஸ் கிளாண்டோட சம்மந்தப்பட்டது. இந்த சக்ராஸ் கோபம், தாபம், போட்டி, பொறாமை, வெறுப்பு, பயம், டென்ஷன் எல்லா உணர்ச்சிகளும் இந்த சக்ராவோட சம்மந்தப்பட்டது. வில் பவர் மற்றும் மனோதிடத்தை இங்கேருந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். கண் திருஷ்டி இங்கே தான் நம்மளை சீக்கிரமாக பாதிக்கிற சக்கராவும் இந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா தான். இந்த சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ரம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அநாகத்தம்னு சொல்கிற ஹார்ட் சக்கரா. இதோட கலர் கிரீன் கலர். இந்த சக்கரங்களுடைய மார்பின் மைய பகுதியில் இருக்குது. இது எல்லா சக்கராஸ்க்கும் சென்ட்ரான சக்கரான்னு சொல்கிறோம். இந்த சக்கராஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது எம். ஃபங்க்ஷன்ஸ் இதயம் மற்றும் அதோட பிளட் சர்க்குலேஷனை பார்த்துக்குது. இங்கேருந்து தான் நம்மளுக்கு அன்பு, பாசம், பரிவு, காதல் இது சம்மந்தப்பட்ட உணர்வுகளோட சம்மந்தப்பட்டது நம்மளுடைய ஹார்ட் சக்ரா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விசுத்தின்னு சொல்கிற த்ரோட் சக்ரா. இந்த த்ரோட் சக்ரா நம்ம தொண்டை பகுதியில் அமைஞ்சிருக்குது. இது த்ரோட் மற்றும் லங்ஸை பாதுகாத்துக்குது. இந்த த்ரோட் சக்ரா நல்லா இருந்ததுன்னா ஒருத்தவங்களுடைய பேச்சாற்றல், நிர்வாகத்திறன் மற்றும் கம்யூனிகேஷனோட சம்மந்தப்பட்டது. இந்த த்ரோட் சக்ரா நல்லா இருக்கும்போது ஒருத்தருக்கு அவங்க பேசும்போது போர் அடிக்காமல் பேசுவாங்க. நம்ம த்ரோட் சக்ராவை ஒழுங்காக வச்சுக்கணும்னா டெய்லி நம்மளையே பார்த்து பேசி பழகணும். வி ஆர் ஹெல்த்தி, வி ஆர் பியூட்டிஃபுல், லைக் தட். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க கூட அட்லீஸ்ட் டெய்லி கொஞ்சம் அன்பாக பேசி பழகணும். நல்ல மியூசிக் லிசன் பண்ணும்போது இந்த த்ரோட் சக்ராவை நம்மளால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இதோட ஆக்டிவேஷன் மந்த்ரா ஹம். இப்போ நம்ம தேர்ட் ஐ சக்ரா, தட் இஸ் ப்ரோ சக்ரா பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் ஐ சக்ரா ஆக்னா சக்ரா 2 புருவங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. இதோட கலர் பர்பிள் கலர். இடது கண்ணையும் முகத்தையும் பார்த்துக்குது. ஒரு மனுஷங்களுடைய முகம் தேஜஸா இருக்குன்னா இந்த தேர்ட் ஐ சக்ரா தான் காரணம். இந்த தேர்ட் ஐ சக்ராவோட வேலை இன்ட்யூஷன். இதோட ஆக்டிவேஷன் மந்த்ரா ஓம். நம்ம பார்க்க போறது கிரவுன் சக்ரா. இந்த கிரவுன் சக்ரா நம்மளுடைய தலைக்கு மேல பிரபஞ்சத்தை நோக்கி அமைஞ்சிருக்கு. இதோட வேலைன்னு பார்த்தோம்னா கான்சென்ட்ரேஷன். இது நம்மளுடைய படிப்பு, ஞாபக சக்தி மற்றும் பக்தியோடு சம்பந்தப்பட்டது.
ஒரு வேலையை ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பண்ணுறதுக்கு இந்த கிரவுன் சக்ரா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த கிரவுன் சக்ரா தான் நம்மளுடைய வலது கண் மற்றும் மூளையை பார்த்துக்குது. ஆக்டிவேட் பண்ண வேண்டிய மந்த்ரா ஓம். இப்போ சக்ராஸையும் ஆக்டிவேட் பண்றதுக்கான மந்த்ராஸ் பார்ப்போம். லம். நான் 3 கவுண்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்க 10 கவுண்ட்ஸ் கொடுங்க. 10 to 15 கவுண்ட்ஸ் யூ கேன் கிவ். லம் லம் லம். வம் வம் வம். ரம் ரம் ரம். யம் யம் யம். ஹம் ஹம் ஹம். ஓம் 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 ஓம். Meditation is important in everyone's life. Doing 10 minutes meditations will give more changes in everyone's life.